26 கவுமாரன் எனப்படும் முருகனுடைய பெண் அங்கமாக கவுமாரி என்ற தேவி சப்தமாதருள் குறிப்பிடப்படுகிறாள். 27 முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாய் ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். 28 குமரக்கோட்டம் என்பது சண்முக பெருமானின் வாசஸ்தலமாகும். இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. 29 அழகன் முருகனின் வேறு பெயர்கள்: வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரகாரி, கிரவஞ்ச் போதனன், சக்திதரன், தேவசேனாபதி, சேனாபதி, காக வாகனன், மயில் வாகனன், சேனாளி, பிரம்மசாஸ்தா, பாலசுவாமி, சிகிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்கினி ஜாதன், சாரபெயன், குகன், பிரம்மசாரி, தேசிகன், காங்கேயன் என்பனவாகும். 30 இயற்கை அழகினில் கோவில் அமைத்து இறை வழிபாட்டுக்கு நாயகனாக முருகனையே தோற்றுவித்தான் பழந்தமிழன் என்பது சங்க கால செய்தி. 31 நெல்லை சீமையில் பிறந்த சைவக்குடி பெருமக்களுக்கு செந்தமிழ் முருகன் வழிபாட்டு கடவுளாக உள்ளார். 32 குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக சொல்லப்படுகின்றவர் முருகன் செய்யோன்மேய மைவரை உலகமும் என்று அகத்திணையில் செய்யுள் வலியுறுத்துகின்றது. 33 அக்கினி, இந்தியன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்ய கர்ப்பம் ஆகியோரின் கூட்டு கலவையே கந்த குமாரன் ஆவார். 34 ஆரிய வழிபாட்டு முறையில் குமாரன் கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படுகின்றான். 35 ரிக்வேதத்தில் பிரம்மத்தின் வெளிப்பாடாய் சுப்பிரமணியம் என்று மும்முறை சொல்லப்படுகின்றது. 36 முருகனை வழிபட சரவணபவ, குமாரைய நம இரண்டும் உகந்த திருமந்திரங்களாகும். 37 பிரம்மனை விடுவிக்க வந்த சிவபெருமானிடம் ஓம் எனும் பிரணவ பொருள் உணர்த்திய திருத்தலம் சுவாமி மலையாகும். 38 பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, குடிலாசக்தி என்கிற 6 சக்திகளையும் உடையது ஆறுமுகம். 39 மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம் என 6 அத்துவாக்களே ஆறுமுகம். பொருள், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்கிற 6 குணங்களே ஆறுமுகம். 40 பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பாகவதன், பரம மகேஸ்வரன், பரம வைஷ்ணவன், பரம பிரம்மண்யன் என்று அழைத்தார்கள். 41 முருகன் எழுந்தருளியுள்ள குன்றுகள்: 1 திருமலை 2, இலஞ்சி 3, சிவகிரி 4, மயிலம் 5, திருத்தணிகை 6, வள்ளிமலை 7, திருவேங்கடம் 8, விராலிமலை 9, கஞ்சமலை 10, தேனிமலை 11, கொல்லிமலை 12, மருதமலை 13, அழகுமலை 14, சுருளிமலை 42 முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தள் முதலியனவாகும். 43 முருகப்பெருமான் வில்லும் அம்பும் ஏந்திக் காட்சியளிக்கின்ற இடம் திருவையாறு. 44 முருக என்கிற சொல்லில் முயன்பது முகுந்தனையும், ரு என்ற சொல் ருத்திரனையும், க என்கிற சொல் கமலாசனன் என்கிற பிரம்மாவினையும் குறிக்கும். 45 முருகனை ஒரு முறையே வலம் வருதல் வேண்டும். 46 திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவர்க்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. 47 காஞ்சியில் உள்ள குமரக்கோட்டத்தில் கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. 48 முருக உபாசனைக்கு உதவும் மந்திரம் சுப்பிரமணிய பஞ்ச தசாட்சரி ஆகும். 49 முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாசலத்தில் உள்ளது. பெயர் கொளஞ்சியப்பர் அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள். 50 கந்தர் சஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராயன் ஆவார்.